விவசாயிகள் உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்த 59 விவசாயிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு கலைக்கல்லூரி முன் தொடங்கிய வீரவணக்க பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்று எம்ஜிஆர் ரோடு வழியாக உழவர் சந்தை வந்தடைந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இலவச வேளாண் மின்சாரத்திற்கு போராடி உயிர் நீத்த 59 தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். கரூர் மாவட்டம் தென்னிலையில் நடைபெற்ற வீரவணக்க பேரணியில் 10 அம்ச கோரிக்கைகளை விவசாயிகள் வலியுறுத்தினர். கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் முறையை கண்டித்து வரும் 10ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் அறிவித்தனர். கரூர் மாவட்டத்தில் இருக்கும் 10 கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கையான இனாம் நிலங்களை அனுபவத்தில் உள்ள மக்களுக்கே உரிமை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மிக முக்கியமானது. இவை அனைத்தையும் வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. மேலும் விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் என்கின்ற ஒரு நெறிமுறையில் தற்பொழுது பல விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்திய பின்பும் திரும்பவும் கடன் பெற முடியாத சிக்கலில் உள்ளனர். ஆகையினால் இதற்கு தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த நடைமுறைகளை மாற்றி அமைத்து விவசாயிகளுக்கு கடன் வாங்க வழிவகை செய்ய வேண்டுமா? இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் 10ஆம் தேதியில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற வீரவணக்க பேரணியில் உழவர் உரிமைகளுக்கு போராடி உயிர்நீத்த தியாகிகளை உழவர் உரிமை மீட்பு தியாகிகள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இலவச மின்சாரம் வேண்டி உழவர் உரிமைகளுக்கு போராடி உயிர்நீத்த தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருப்பத்தூரில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று இலவச மின்சாரம் கிடைக்க காரணமாக இருந்த 59 விவசாயிகளுக்கு வீரவணக்க முழக்கம் எழுப்பினர். இந்த பேரணியில் கலந்து கொண்ட திருநங்கை விவசாயி ஈஸ்வரி, இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ விஷயங்களுக்காக ஒன்று கூடி போராடுகிறார்கள். ஆனால் உணவை உற்பத்தி செய்து வரும் உழவர்களுக்காக போராடுகின்ற இந்த போராட்டம் ஒற்றுமையுடன் தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக ஒன்று கூடி போராடுறாங்க. இன்னைக்கு நமக்கு அத்தியாவசிய தேவையே உணவு மட்டும்தான். உணவு இல்லைன்னா இந்த உலகத்தில் என்னமே கிடையாது. இந்த உணவுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரோம். அதனால உழவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, உழவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நம்ம ஒன்றிணைந்து போராடுவோம். மயிலாடுதுறையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் திரளான விவசாயிகள் பங்கேற்று உயிர்நீத்த 59 உழவர் போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். விளைபொருட்களுக்கு ஆகும் உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்கி கொள்முதல் செய்யும் சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். இருபது ஆண்டுகள் தொடர்ந்து போராடி வேளாண் இலவச மின்சார இணைப்பை பெற்று தந்த 59 உழவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து கள்ளக்குறிச்சியில் வீரவணக்கம் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் கல்தடையை நீக்க கோரி விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர். உயிர்நீத்த உழவர் தியாகிகளுக்கு விழுப்புரத்தில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. உயிர்நீத்த தியாகிகளின் குடும்பங்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த போராட்டத்திலே உயிர்நீத்த தியாகிகளை உழவர் உரிமை மீட்பு தியாகிகளாக போராளிகளாக அறிவிக்க வேண்டும். இளம் வயதிலேயே 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர் திறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு தியாகிகளாக அறிவித்து மாதந்தோறும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும். எங்களை போன்ற விவசாயிக்காக இளைஞர்கள் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நினைவு கூடம், நினைவு மண்டபம் தமிழ்நாடு அரசு கட்ட வேண்டும்.
அவருடைய குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட செல்லும். அதை கொடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த கோரிக்கை வைக்கிறோம்.